லவ் டுடே, டிராகன், டியூட் இப்படி தொடர்ந்து சூப்பர் ஹிட் படங்களாக கொடுத்துட்டு வர நம்ம பிரதீப் ரங்கநாதனோட லேட்டஸ்ட் ரிலீஸ் தான் LIK, அதாவது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படத்தை யுஎஸ்ஏல இருக்க AMC சினிமாஸில் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இப்போ தான் பார்த்துட்டு வரேன். நெட்ஃப்ளிக்ஸில் பிளாக் மிரர்னு ஒரு சீரீஸ் வரும். அந்த சீரீஸில் ஃப்யூச்சரில் மனுஷங்கள்லாம் டெக்னாலஜியை எந்த அளவுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பேஸாக வச்சு நிறைய கதை சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு தீம்ல எடுக்கப்பட்ட படம் தான் LIK. படத்தோட கதை 2040 நடக்குது. இப்போ இருக்கிற நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மாதிரி அந்த காலத்தில் LIK அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று இருக்கு. அந்த ஆப் ஒரு சாதாரண சோஷியல் மீடியா ஆப் மாதிரி இல்லாமல் மனுஷங்க பண்ணுற எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணுது. நம்மளோட பிஹேவியர், நம்ம பண்ணுற வேலை, நம்ம ஆக்டிவிட்டீஸ், நம்ம எங்கே போகிறோம் இப்படின்னு எல்லா டேட்டாவும் அதுகிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் யார் யாரோட ஃப்ரெண்டாக இருக்க முடியும், யார் யாரோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியும்னு டிசைட் பண்ணுறது அந்த ஆப் தான். இந்த ஆப்போட ஃபவுண்டர் தான் SJ சூர்யா. அதே சமயம் டெக்னாலஜியோட எந்த சம்மந்தமும் இல்லாமல் ஒரு இடத்துல வாழ்கிறாரு சீமான். அந்த இடத்தோட பேர் தான் பசுமை உலகம். சீமானோட பையன் தான் பிரதீப் ரங்கநாதன். இப்படி டெக்னாலஜிக்கு எந்த சம்மந்தமும் இல்லாமல் வாழ்கிற பிரதீப் ரங்கநாதனும் எந்நேரமும் மொபைலில் ரீல்ஸ் பண்ணுற கிருத்தி ஷெட்டியும் ஒரு ரிலேஷன்ஷிப்புள்ளே போகிறாங்க. அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் நடக்குது. இவங்க 2 பேருமே காம்பேட்டபிள் இல்லை அப்படின்னு இந்த LIK ஆப் சொல்லிடுது. இந்த ஆப்போட ரிசல்ட்டை தப்புன்னு ப்ரூவ் பண்ண பிரதீப் ரங்கநாதன் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இது தப்புன்னு ப்ரூவ் ஆகிட்டா அவங்க கம்பெனியோட ஃபியூச்சரே ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு SJ சூர்யா நினைக்கிறாரு. இதில் யார் ஜெயிச்சாங்க அப்படிங்கிறது தான் ரிமைனிங் பிளாட். படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் கலர்ஃபுல்லாகவும் நகருது. ஹோலோகிராஃபிக் சில்க் சாரி, எலக்ட்ரானிக் டிஸ்பிளே உள்ள அம்பரல்லா, ட்ரோனில் டயப்பர் டெலிவரி இப்படின்னு நிறைய டெக்னாலஜிக்கல் மாயாஜாலம் மூலமாக நம்மளை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு டைரக்டர் விக்னேஷ் சிவன். இந்த படம் ஃபியூச்சரில் தான் நடக்குது அப்படின்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரொடக்ஷன் டீம் ரொம்பவே மெனக்கிட்டு இருக்காங்க. படத்தோட ட்ராபேக் செகண்ட் ஹாஃப் தான். படத்தோட ரிமைனிங் கதை என்னன்னு நமக்கு இன்டர்வல்லே தெரிஞ்சிட்டனால செகண்ட் ஹாஃப்ல நடக்கிற நிறைய இன்சிடென்ட்ஸ் நமக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல. ப்ளஸ் நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது ஒரு டியூட்லேயோ டிராகன்லேயோ இருக்கிற அந்த ஒரு இம்பேக்டும் எமோஷனல் கனெக்டும் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல மிஸ்ஸிங். படம் ஃபுல்லாக ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது அனிருத்தோட BGMமும் சாங்ஸும் தான். இது தவிர நம்ம தினம் சோஷியல் மீடியாவில் பார்க்குற நிறைய பாப்புலர் பர்சனாலிட்டிஸ் அங்கங்கே இந்த படத்தில் வந்து போகிறாங்க. மொத்தத்தில் இந்த படம் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியலனாலும் ஒரு டீசென்ட் என்டர்டெய்னராக அமைஞ்சிருக்கு. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு படத்தோட ரிவ்யூவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன்.